என்ன செஞ்ச தூக்குமரத்தை செய்து 50 முழ உயரம்னா பாரு, அவ்வளவு ஆத்திரம் அவனுக்கு. கடியில இருந்தாவே போதுமானது. அவன் 50 முழ உயரத்துக்கு ஒரு பெரிய தூக்குமரத்தை செய்து எப்படியாவது முதக்க என்ன செய்யணும், தூக்கில போடணும் சொல்லி தீமையை நன்மையாய் முடியப்படுகிற கத்த காரியத்தை மாதலாய் முடியப்படினார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள், எஸ்தர் 3:15 வாசிக்கிறோம். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் என்ன செய்தது? கலங்கிற்று. எஸ்தர் 8:16 சொல்லுகிறது, சூசான் நகரம் அங்கே களிப்பு, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகி காரியம் வாழலாய் முடிந்தது. 3:15 சூசான் நகரம் கலங்கின. சூசான் நகரம் எஸ்தர் 8:16 வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகி காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோதரம். கலக்கம் கலக்கமாக முடியாது. கலக்கம் எப்படி முடியும்? களிப்பாய் முடியும். ஆமென். தீமை நன்மையாய் முடியப்படுகிற கத்த காரியத்தை மாறுதலாய் முடியப்படுகிற கத்த ஸ்தோத்திரம். எல்லா ஆளுகைக்குள்ள இருக்கிற எல்லா யூத ஜனங்களும் காக்கப்பட்டார்கள். மாத்திரம் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், யாருக்காக அவன் என்ன செய்தான்? மொர்தெக்காய்க்காக இந்த தூக்குமரத்தை செய்வித்தானோ அவன் தூங்குகிறான். பரிதாபம். பழிக்குழியை வெட்டுகிறவன் தானே அறியப்படுகிறான். எவ்வளவு ஆத்திரம் இருந்துச்சு. 50 முழ உயரத்துக்கு செஞ்சு வச்சான். அதுல பாவம் தூங்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு காரியம் என்ன செய்யும்? மாத்திரமல்ல, சோத்திரம். மொர்தெக்காய் பாருங்க, வாயில கடந்த மொர்தெக்காய் அரண்மனைக்கு உள்ளே அவன் பிரவேசி ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, சோத்திரம். வாசல்படி இருந்த மொர்தெக்காய் அரண்மனைக்குள் உயர்த்தப்பட்டார். அது மாத்திரமல்ல, ராஜாவினால் கனம் பண்ணப்படுகிறார். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் என்ற கேட்ட உடனே ஆமான் பாருங்க, ராஜா கொடுத்துகிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா வைத்திருக்கிற கிரீடம் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் சொன்ன உடனே இதை ஒன்றும் கூட குறையாம என்ன செய் மொர்தெக்காய்க்கு செய்ய சொல்லி ராஜா கனம் பண்ணுகிறார். யார் கையாலேயே? ஆமான் கையினாலேயே. ஆமான் கையினாலேயே கனம் பண்ணுகிறார். இப்படிதாங்க ஆண்டவர் செய்வார். இப்படித்தான் ஆண்டவர் செய்வார்.